வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் ஓட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக களவாடிய கனவுகள் நூலின் ஆசிரியர், ஆகச்சிறந்த வாசிப்பாளர், மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு மனதினிய வணக்கம். நான் வினோத் பரமானந்தன். புதந்தோறும் புத்தக அலமாரி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து உங்க அனைவரும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய நூல் HR உன்னை கூப்பிடுறார். ஆமா, சரியா தான் கேட்டீங்க, HR உன்னை கூப்பிடுறார் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு. இந்த நூலுடைய ஆசிரியர் முனைவர் இருதயராஜ் அவர்கள். பாருங்கள் படிப்போம் அப்படிங்கிற குழு மூலமா எனக்கு அறிமுகமான அன்பிற்கினிய சகோதரர் அவர்கள். மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி, பெரும் வாசிப்புடையவர். இவர் வந்து தொடர்ந்து ஒரு 85 வாரங்களாக தான் எழுதிய தன்னுடைய அந்த HR-ஓட அனுபவங்களை, அவர் கண்ட நிறைய விஷயங்களை மிக இயல்பாக எளிமையான வார்த்தைகளால தேர்ந்தெடுத்த ஒரு 40 கட்டுரைகள் மூலமாக கொண்டு இருக்கக்கூடிய நூல் தான் இந்த HR உன்னை கூப்பிடுறார். பொதுவா ஒரு கதையோ கவிதையோ உருவாக்கப்படும் போது அந்த கதை குறித்த கண்டென்ட்டோ இல்ல கவிதை குறித்த கற்பனையோ ரொம்ப தேவை. ஆனால் இப்படி ஒரு புதுமையான புத்தகத்தை படைக்க ஒப்பனை வார்த்தையுமே இல்லாம, தன்னை வந்து ஒரு அதீத அறிவாளி போன்ற பிம்பம் எதுவுமே இல்லாமல் மிக இயல்பா எப்படி நேரில் பேசுறது மாதிரியே தன்னுடைய அனுபவத்தை வந்து கட்டுரை முழுக்க கொடுத்திருக்கிறார் முனைவர் இருதயராஜ் அவர்கள். பொதுவாக அந்த HR மேனேஜர் அப்படின்னாலே நிறைய ஸ்டாண்டப் காமெடியிலும் சரி, ஒரு HR வந்து ஒரு வில்லனாவோ டெரராவோ இல்லை ஒரு நகைச்சுவை கேரக்டர் மாதிரியே கிண்டல் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த நூலை வந்து படித்த பிறகு ஒரு அலுவலகத்துக்கு வந்து HR அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம், மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், இல்லை மனிதவள மேம்பாட்டு அதிகாரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு நிறுவனத்திற்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த நூலை இன்னொரு சிறப்பாக நான் பார்த்தது வந்து இந்த புத்தகத்தோட தலைப்பை நான் பார்க்குறேன். பொதுவாக வந்து இந்த மனிதவள மேம்பாடு குறித்த நூல்கள்லாம் பார்த்தோம்னா அதோட தலைப்பு அவ்வளவு அட்ராக்ஷனாக இருக்காது. இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேட்சியா HR உன்னை கூப்பிடுறார் அப்படிங்கிற அந்த தலைப்பை வந்து அந்த புத்தகத்துக்குள்ள படிக்கணுன்ற ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி இந்த உள்ளீட்டு தலைப்புகள், இந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த 40 தலைப்புகள்லையுமே வந்து ரொம்ப அட்ராக்ஷனா இருந்தது. அலறவிடும் அப்ரைசல், தெரிதல் அறிதல் புரிதலின் எல்லை, ஆர்வம்தான் அனைத்துக்கும் அடித்தளமா, குழு என்னும் குழு எண்ணம் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி அந்த 40 தலைப்புகள்ல மிக சிறப்பா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கிறிஸ்பா என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்காரு. கண்டென்ட்ல எந்த ஒரு அதீத வார்த்தைகள், வார்த்தை ஜாலங்கள், இல்ல தேவையில்லாத கருத்துக்கள் அப்படி எதுவுமே இல்லாம ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு 1.5 பக்கத்துக்கு மேல இல்ல, கிறிஸ்பா சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லியிருக்காரு. இதுல நான் வந்து அந்த கிளி சீட்டை எடுக்கிற மாதிரி ஒரு சில கட்டுரைகளை மட்டும் எடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். முதல் கட்டுரை வந்து எதிர்பார்ப்பு எதிர்நோக்கி அப்படின்னு ஒரு கட்டுரை. கிரிக்கெட்ல வந்து எப்படி சச்சின் கங்குலி மாதிரி ஓப்பனிங்கோ அது மாதிரி மிகச்சிறந்த ஒரு கட்டுரை, ஓப்பனிங்கான கட்டுரை இந்த கட்டுரை. இதுல வந்து ஒரு 2 விதமான எதிர்பார்ப்பை சொல்றாரு, 2 விதமான பசங்களை எடுத்துக்காட்டா சொல்லி சொல்றாரு. ஒருத்தர் வந்து நான் படிச்சிருக்கேன், ஆனா எனக்கான வாய்ப்பு வரும் வரை நான் வந்து காத்திருப்பேன், திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படிங்கிற மாதிரி, இது எனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையிலிருந்து ஒதுங்கி போறாரு. இது ஒரு விதமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர், அவர் கூடயே சேர்ந்த இன்னொருத்தர் தனக்கு தெரியலாட்டியும் கூட அங்க இருக்க வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அதற்கான தயாரிப்பை உருவாக்கி அடுத்த கட்ட நகர்வாக வளர்ச்சியை நோக்கி போறாரு. இந்த 2 பேர்த்துக்கிட்டுமே இருக்கிறது 2 விதமான எதிர்பார்ப்பு தான். ஆனால் என்ன விதமான எதிர்பார்ப்பு நம்மளை முன்னோக்கி எடுத்து போகும் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு தகவல் வந்து சொல்லுது இந்த முதல் கட்டுரை. வெற்றி என்னும் தொடரோட்டம்னு ஒரு கட்டுரை. வெற்றினா என்ன அப்படிங்கிற ஒரு குறிப்போட தொடங்குது அந்த கட்டுரை. இதுல வந்து கல்லூரி நாட்கள்ல அவர் ஓடின மரத்தானை பத்தி சொல்றாரு. அவருக்கு வந்து பெருசா ஓடியெல்லாம் பழக்கம் இல்லை. ஒரு 1300 பேர் ஓடுறாங்க. ஆனா 5 கிலோமீட்டர் ஓடினோடனே பாதி பேத்துக்கு மேல இல்ல, எல்லாம் நின்றுட்டாங்க. கடைசியில் அந்த 100 பேர் மொத்தமா கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல 10 பேத்துக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க. ஆனா இவர் வந்து தன்னோட எல்லை கோட்டை வந்து நிக்காம ஓடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட ஓடுறாரு. அப்படி ஓடும் போது கொஞ்சம் தாமதமாகுது, குறிப்பிட்ட நேரத்தோட லேட்டா தான் போய் சேர்றாரு. ஆனாலும் இவருடைய அந்த முயற்சியை பாராட்டி அங்க வந்து அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு பரிசு வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இவருக்கான ஒரு தாக்கமா இருந்திருக்கு. வெற்றி ஒரு தொடரோட்டம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஓடக்கூடியதான் வெற்றி அப்படிங்கிறார் இந்த கட்டுரையில. கற்கை நன்றே அப்படிங்கிற ஒரு கட்டுரை. கற்றல் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றாரு.
அறிவு வந்து கற்றலின் அடுத்த நிலை. ஒரு மனுஷனுக்கு கூடிய அறிவு அப்படிங்கிறது வந்து கற்றலோட அடுத்த நிலை தான். ஆனால் கற்றல் தான் வந்து ஆணிவேர் அப்படிங்கிறாரு. நம்ம அறிவை வந்து பழமா உருவம் பண்ணோம்னா கற்றல் வந்து பழத்தை தரக்கூடிய மரம் அப்படின்னு சொல்லி போகுது இந்த கற்றை. அறிவு முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வது. ஞானம்ங்கிறது வந்து முன்னேற்றத்துக்கு தடையா இருப்பதை வந்து விட்டுறது அப்படின்றாரு. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப வாசிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அறிவு வந்து முன்னேற்றத்திற்கு தேவையானதை வந்து எடுத்துக்கிறது. ஆனா ஞானம்ங்கிறது முன்னேற்றத்திற்கு தடையாக தேவையில்லாத எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விட்டு விடுவது அப்படின்னு சொல்லி போற இடம் வந்து அழகா இருந்தது. அதே மாதிரி என்ன தெரியும் என்பதை விட என்ன தெரியாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இதை வந்து கன்ஃபியூஷியஸ் சொன்ன ஒரு தத்துவத்தை வந்து இந்த இதுல வந்து சொல்லி போறாரு. லேர்ன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அன்லீம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ரீலீம், 3 வார்த்தையை வச்சு அந்த கட்டுரை வந்து ரொம்ப அழகா வந்து தூக்கப்பட்டிருக்கு. லேர்ன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு காலத்துல கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அன்லீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த ஒரு காலத்துல நம்ம கத்துக்கிட்டது தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளோட நம்பிக்கை வந்து குறிக்குது. ஆனா உலகம் அப்படி இல்லை. நேற்று பார்த்த பூமி இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி, நேற்று பார்த்த மனிதர்கள் என்று இல்ல, நேற்று பார்த்த உதயம் வந்து இன்னைக்கு உதயத்திலே வந்து நேரம் மாறுபட்டு இருக்கு. இப்படி வந்து இயற்கையிலேயே மாற்றம் இருக்கும்போது மனிதனுக்குள்ளும் நேற்றுக்கும் இன்றைக்கு வந்து மாற்றம் ஏற்படணும். நம்ம ஒரு காலத்துல கட்டுறது நல்ல விஷயம்தான். ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தேடி தேடி கத்துக்கணும் அப்படிங்கறத வந்து அன்லீம், ரீலீம் அப்படிங்கிற 2 வார்த்தை மூலமா ரொம்ப அழகா சொல்லியிருக்கு இந்த கட்டுரை. அதே மாதிரி பொறுப்புள்ள அதிகாரம்னு ஒரு கட்டுரை. இன்னைக்கு இருக்க அரசியல் சூழலுமே இதுல பொருத்தி போற மாதிரி இருந்தது. உலகிலேயே வந்து மிகப்பெரிய போதை வந்து அதிகாரம் தான். இதனால வந்து வாழ்ந்தவர்களும் உண்டு, பெரிதாய் வீழ்ந்தவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லி அதிகாரத்தையும் பொறுப்பையும் கலந்து பேசுது இந்த கட்டுரை. பொறுப்பிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களால் முடிவுகளை வந்து ரொம்ப எளிமையா எடுக்க முடியும். ஆனால் அதை செயல்படுத்துறது வந்து எவ்வளவு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த கட்டுரையில ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை படிச்சேன். என்னன்னா, ஒரே ஒரு இடத்தில் குவித்து வைக்கப்படும் அதிகாரம் அது வந்து கன்னி வெடிக்கு சமம் அப்படிங்கிறாரு. எந்த ஒரு இடத்தில் பவர் சென்டரா ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது வந்து கன்னி வெடி மாதிரி. அதிகாரம் என்பது பரவலாக அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்ற இடம் வந்து ரொம்ப ஆழமா இருந்தது. முக்கியமா இன்றைய அரசியல் சூழலுக்கும் ஏற்ற மாதிரி இருந்தது அந்த கட்டுரை. அடுத்து ஒரு முக்கியமான கட்டுரை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. ஒவ்வொரு பழமும் ஒரு சுவை. ஒரே மரத்தில் இருக்க ஒவ்வொரு பழத்திலையும் ஒரு சுவை இருக்கும். ஒவ்வொரு மலரும் ஒரு தனி வாசனை கொடுக்கும் அப்படின்னு நேச்சரை ஏற்க தெரிந்த இந்த மனிதனுக்கு சக மனிதனை மட்டும் வேற வேற குணங்களோடும் கோணங்களோடும் ஏத்துக்கிற மனசு இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு தொடங்குது இந்த கட்டுரை. இதில் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து நான் ரொம்ப நாள் எனக்கு கவுன்சிலிங்னே படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படின்னு எனக்கு தேடணும்னு தோணவே இல்லை. எனக்கு இன்னைக்கு இந்த நூல் மூலமாக தெரிஞ்சது. ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கையாண்டிருக்காரு. ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிற நல்ல ஒரு தமிழ் வார்த்தை. அதே மாதிரி இந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய தவறுகளை வந்து சில விதங்களை பிரித்து சொல்கிறாரு. இதை நம்ம பர்சனல் லைஃப்லையுமே பயன்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு வந்து குட் பேரண்டிங்காகவுமே இந்த கட்டுரை வந்து அமைக்கப்பட்டது மாதிரியாக தோன்றியது எனக்கு. இதில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டும் காணாமல் கடந்து போக வேண்டிய தவறுகள் சில இருக்குது கம்பெனியில். எல்லா தவறுக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து மன்னிக்கப்பட வேண்டிய தவறுகள் அப்படின்னு சில தவறுகள் இருக்குது. ஆனாலும் கூட எல்லா தவறுமே இவர் மன்னிச்சிருவார் அப்படிங்கிற ஃபீலை வந்து அவங்களுக்கு உருவாக்கக்கூடாது, சக ஊழியர்களுக்கு உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிக்கப்பட வேண்டிய தவறுகள்னு ஒன்று சொல்கிறாரு. இந்த தவறுனால வந்து ஒருத்தர் தவறு பண்ணது அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் செஞ்சவருக்கு பாதிப்பு. அதனால் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பாதிக்கப்படுவார் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய தவறுகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நிறைவா தண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் ஒன்று சொல்றாரு. கண்டிப்பா பனிஷபிள் அஃபென்ஸ் ஒன்று இருக்கு அப்படிங்கிறாரு. கம்பெனியில வந்து எந்த சமரசமே இல்லாம அவங்கள மேல வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கடுத்து இது யாரும் செய்யவும் கூடாது. இந்த தவறுகள் மூலமா செஞ்சவருக்கும் ஆபத்து, பாதிக்கப்பட்டவருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி 4 விதமாக தவறுகளை வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு கட்டுரை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் அப்படிங்கிற கட்டுரை. அதே மாதிரி ஆர்வம் தான் அத்தனைக்கும் அடித்தளமா அப்படின்னு ஒரு கட்டுரை. இது வந்து ஒரு 3 புள்ளி கோலத்தை பத்தி கோலம் போட்டிருக்காரு. இதுல ஆர்வம் வந்து ஒரு வழியை காண்பிக்குமா ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஆனால் ஆர்வத்தோடு கூடிய அறிவும் திறனும் அடைய வேண்டிய இலக்கை வந்து கண்டிப்பா காண்பிக்குங்கிறாரு. நமக்கு வந்து ஆர்வம் மட்டும் பத்தாது, அதற்குரிய திறனும் அறிவும் வேணும்ன்றாரு. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 30 பேர்த்துக்கிட்ட ரசம் வைக்க சொல்லி கேட்டோம்னா அது 20 பேர் ஆர்வமாக சொல்லுவாங்க. அந்த 20 பேர்த்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம சமமான ஒரு பொருளை கொடுத்து ரசம் வைக்க சொன்னாலும் 20 பேருடைய ரசமுமே 20 விதமாக இருக்கும், 20 கைப்பக்குவமாக இருக்கும். இதை வந்து ஹெச்ஆர்ல ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 புள்ளியை வந்து சொல்றாரு, ரொம்ப படிக்க நல்லா இருந்தது. ஆர்வம், டிசைர் என்பது வந்து அறிவை தேடுவதற்கான ஆரம்ப புள்ளி. அடுத்து வந்து நாலேஜ், அறிவு என்பது நம்மை உணர்ந்து கொள்ளும் ஆக்கப்புள்ளி. முதல் இது வந்து ஆர்வம் வந்து ஆரம்ப புள்ளி, அறிவுங்கிறது ஆக்கப்புள்ளி. திறன், ஸ்கில் என்பதுதான் பெற்ற அறிவை முறையாக வெளிப்படுத்தி தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய வெற்றி புள்ளி அப்படிங்கிறார். மொத்தம் ஒரு 3 புள்ளியை வச்சு அழகா இந்த கட்டுரை கோலம் வரைஞ்சிருக்காரு.
முனைவர் இருதயராஜ் அவர்கள். இப்படியாக இந்த நூல் முழுக்க HR டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடு, அவர் சந்தித்த மனிதர்கள், சந்தித்த பிரச்சனைகள், ஒரு நிறுவனத்திலிருந்து சம்பளம், ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி நிறைய எதிர்பார்க்கிற ஊழியர்கிட்ட அந்த நிறுவனம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை மிக எளிய தமிழில் நடைமுறை எடுத்துக்காட்டுகளுடன் இந்த புத்தகம் விளக்குது. அதோட நம்மளுடைய ரியல் லைஃப் சூழலுமே இதில் நிறைய இடங்களில் பொருத்தி பார்க்குற மாதிரி இருக்குது. HR குறித்த அடிப்படை புரிதலுக்கு பெரும் உதவியும் உத்தரவாதமும் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரண்டாக, ஒரு இராணுவ வீரனாக, ஒரு குடிமகனாக என்னை பல இடங்களில் பொருத்தி பார்த்து இந்த சமூகத்தில் எப்படி நான் வாழணும் அப்படின்னு மிக தெளிவாக ஒரு பெரிய தாக்கத்தை தந்த ஒரு நூலாக நான் HR உன்னை கூப்பிட்றார் இந்த நூலை நான் பார்க்குறேன். இப்படி சிறப்பான ஒரு நூலை எழுதிய முனைவர் இருதயராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களோடு மீண்டும் மற்றும் ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோத் பரமானந்தன். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM. இது உங்களை பரவசமாக்கும் FM. கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா வேணுங்கண்ணா, வெந்தனி குழுந்தனி ஆகியோட விரிச்சு பக்கம் மூடாம படிக்கிறீங்களே, அது அப்படி என்ன பக்குங்க? அம்னையே உன்னைத்தான் காரணம் தேடிட்டு இருந்த. வா 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 வா, நம்ம அண்ணனுவிய கவிஞர் பழனி பாரதி என்ன தெரியுமா? என்ன இப்படி கேட்டு போட்டீங்க? அவங்களுக்கு தெரியாதாக்கும். இப்ப வரைக்கும் அவங்க பாட்டுத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணாடுமு. ஆமா ஜாமியோ, அண்ணனுவி எழுதின காதலின் பின் கதவுன்னு தமிழ் வெளியில ஒரு புத்தகம் வந்திருக்கு சாமி. 120 ரூபாய்க்கு. அதைத்தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஐ, அண்ணனவிக்கு புத்தகமுங்களா? சரி சரி, பட்டிக்காட்டுல இருக்கிற நாங்க எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்க. அம்னே, புத்தகத்தை தேடி தேடி ஒண்ணு நீ போய் வாங்கி போட வேண்டாம். நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90 94 00 56 00. நானும் ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 9094005600. சரிங்களா? அதேதான். போடுறா